உயிர்ப்பிச்சு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க, நல்லா காட்டுறோம். அந்த அடியார் அதை பார்த்து விட்டு சொல்லுகிறார், அஅல்லமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நான் அறிந்து கொண்டேன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவன். இப்ப நல்லடியார்களாகவே இருந்தாலும் மறுமை தொடர்பாக, ஈமான் தொடர்பாக சில சந்தேகங்கள் வெளிவரும். வந்தால் என்ன கிடையாது, தப்பு கிடையாது. வர்றதுக்கு வடிகால் போட்டக்கூடாது. சந்தேகப்படு, நியாயமா சந்தேகப்படுறியா, கரெக்டா தானே கேட்கிற, அப்படி இந்த சந்தேகத்தை அடுத்தடுத்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரத்தில் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவீங்க. ரசூலுல்லாஹ் அதனால தான் ஒரு செய்தி சொல்றாங்க, ஒரு ஷைத்தான் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டா, உங்கள்கிட்ட சில பொருட்களை காட்டி படைச்சவன் யாருன்னு கேட்பான். ஃபேனை காட்டுவான், இதை படைச்சது யாரு, அல்லாஹ்வுடைய அறிவாற்றல் இல்லைன்னா இப்படி ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்குமா, அல்லாஹ் தான் படைச்சான். வானத்தை படைச்சது யாரு, அல்லாஹ் தான் படைச்சான். பூமியை படைச்சது யாரு, அல்லாஹ் தான் படைச்சான். இவ்வளவு கேள்வி கேட்டவன் அந்த அல்லாவை படைத்தது யாருன்னு அடுத்த கேள்வியில் வந்து நிற்பான். நீங்க உடனே விலகிருங்கன்ட்டாங்க. அந்த சந்தேகத்தை என்ன செஞ்சிடாதீங்க, வடிகால் அமைக்காதீங்க. தீர்வு தேடுறது வேற. அவன் கரெக்டா தானே கேட்கறான், அல்லாஹ் படைச்சது யாரு, ஒருவேளை இன்னொரு அல்லாஹ் இருந்தா அந்த அல்லாஹ் படைச்சது யாரு, இப்படின்னு கேள்விக்குள்ள நீங்க போனீங்கன்னா நீங்கள் வழிகேட்டை தான் சந்திப்பீர்கள் என்கிற விதத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். எனவே சந்தேகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே முடியாது. நீங்க நகண்டு வேணா போயிடலாம், கடந்து வேணா போயிடலாமே தவிர கண்ணால பார்த்ததை மட்டும்தான் மனுஷன் நம்புவான். நான் கண்ணால பார்க்கணும், காதால கேட்கணும், இல்லைன்னா நான் நம்ப மாட்டேன்ற மென்டாலிட்டி கொண்டவன் மனிதன். அப்ப இப்படியான மனநிலையில் இருக்கிற நாம இந்த மறுமை விஷயத்தில் ரொம்ப தெளிவான முறையில் ஜாக்கிரதையா அதை நம்பணும். அதை இஸ்லாமிய மார்க்கம் என்னவெல்லாம் சொல்லி தருகிறது என்பதை நம்ம பார்ப்போம். நீங்க குர்ஆனை எடுத்து பார்த்தால் பல இடத்துல இந்த மறுமை நாள் எழுப்புவது தொடர்பாக, உயிரோடு அவர்களை கொண்டு வருவதும் அடியார்களை கொண்டு வருவது தொடர்பாக பல கேள்விகளை காஃபிர்கள் கேட்டிருக்கிறாங்க. அதை அல்லாஹ் பட்டியலிடுறான். ஒவ்வொரு வசனமா நீங்க பாருங்க. முதலாவதாக அல்லாஹ் சொல்றான், 17வது அத்தியாயம் சூரா இஸ்ரா 49வது அத்தியாயம் 49வது வசனம், 17ல 49. வகாலு இதா குன்னா இலாமன் வருகா ருஃபாத்தன் இன்னா லமபஊஸூன ஹல்கன் ஜதீத், நாங்கள் இறந்து எலும்புகளாக சதைகளாக மண்ணோடு மண்ணாக ஆக்கப்பட்ட பிறகும் மீண்டும் புதுப்படைப்பாக நாங்கள் எழுப்பப்படுவோமா அப்படின்னு யாரு கேட்டா, காஃபிர்கள் இப்படி கேட்டாங்க அப்படின்னு 17வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி 23வது அத்தியாயம் சூரா முக்மின் 35ல இருந்து 38 வரை அவங்க கேட்கிறாங்க, அயீதுக்குமுல் அன்னக்கும் இதா மித்து வகுந்தும் துராபன் இலாமன் அன்னக்கும் முஹ்ரஜுன், அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் மண்ணோடு மண்ணாக ஆக்கப்பட்டு எலும்புகளாக சதைகளாக மண்ணாக மாறிய பிறகு எங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறானா, யார் இருக்கிறா, ஹைஹாத்த ஹைஹாத்த லிமா துஆதுன், அப்படிலாம் நடக்காது. அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, யாருக்கு அனுப்பப்பட்ட மக்கள் இது, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற இறை தூதர், அதாவது ஆது என்ற சமுதாயத்திற்காக அனுப்பப்பட்ட அந்த சமுதாயம் சொல்லுகிறது. இப்படி உங்களுக்கு பிரச்சாரம் பண்றாரு இந்த ஹூது, அதெல்லாம் நடக்காது, அவர் நடக்காதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, அது எப்படி நம்ம மறுபடியும் வருவோம், மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம், ஹைஹாத்த ஹைஹாத்த லிமா துஆதுன், நடக்காது, அவர் சொல்லுவது ஒருபோதும் நடக்காது என்று அந்த மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று 23வது அத்தியாயம் 81ல இருந்து 83 வரை, பல் காலு மிஸ்லமா காலுல் அவ்வளூன், இங்க மறுமை நாள் மீண்டும் வரும், அல்லாஹ் மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று சொல்வது யார் சொல்ற மாதிரி இருக்கு தெரியுமா, எங்க முன்னோர்கள் சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதா மித்னா வ குன்னா துராபன் வ இலாமன் இன்னா லமபஊஸூன், நாங்கள் சதைகளாக எலும்புகளாக மாறி மண்ணோடு மண்ணாக ஆன பிறகும் நாங்கள் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா, லகது உஈதுனா நஹ்னு வ ஆபாவுனா ஹாதா மின் கபுல், இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எங்கள் முன்னோர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள், இன் ஹாதா இல்லா அசாத்தீருல் அவ்வலீன், இது எங்கள் முன்னோர்களின் கட்டுக்கதை. யார் கட்டுக்கதை, மறுமைன்னு ஒண்ணு வருங்கிறதுலாம் முன்னோர்கள் சொன்ன கட்டுக்கதை என்று அந்த கூட்டம் பேசியதாக அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். சூரா யாசின் 36வது அத்தியாயம் 78வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், வ தரபலனா மஸலன் வ நஸிய ஹல்கஹு, மனிதன் எனக்கு உதாரணம் சொல்லுகிறான், நான் அவனை படைத்ததை மறந்துவிட்டு பேசுகிறான். காலு மன் யுஹீல் இதாம வஹியர் ரமீம், அவன் நினைக்கிறான் மண்ணோடு ஆன பிறகு எலும்புகளை மீண்டும் உயிர்ப்பிப்பவன் யார் என்று அவன் என்னிடத்தில் கேட்கிறான் அப்படின்னு யாசீன்லையும் இதே கேள்வியை அல்லாஹ் பதிய வைக்கிறான். 37வது அத்தியாயம் சூரா சாஃபாத் 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இதா மித்னா வ குன்னா துராபன் வ இலாமன் இன்னா லமபஊஸூன், நாங்கள் எலும்புகளாக மண்ணோடு மண்ணாக மக்கிய பிறகு நாங்கள் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா, அவ ஆபாவுனல் அவ்வளூன், எங்கள் முன்னோர்களும் எழுப்பப்படுவார்களா, என்னப்பா கதை அளந்துகிட்டு இருக்கிறீங்க என்று காஃபியர்கள் பேசுகிறார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். 56வது அத்தியாயம் சூரா வாக்கியா 48வது வசனம் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஒ கானு யகூலூன
இதா மித்னா வகுன்னா துராபன் வஇலாமன் இன்னா லமபூஸுன். வார்த்தை மாறவே இல்லை. எல்லா சமுதாயத்தை தான் கேட்கிறாங்க. எலும்பாக மாறிய பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அதே போன்று 79வது அத்தியாயம், இதை கொஞ்சம் வேடிக்கையாக காஃபிர்கள் பேசுறாங்க பாருங்க. யகூலூன இன்னா லமர்தூதுன ஃபில் ஹாஃபிரா. கபறுகளில் இருந்து நாங்கள் எழுப்பப்படுவோமா. இதா குன்னா இலாமன் நாஹிரா. எங்கள் எலும்புகள் எல்லாம் மக்கிய பிறகு நாங்கள் எழுப்பப்படுவோமா. காலு தில்க இதன் கர்ரத்துன் ஹாசிரா. எவ்வளவு வேடிக்கையா கேட்கிறாங்க பாருங்க. ஒருவேளை நாங்க எழுப்பப்பட்டு அது கஷ்டம்தான், அல்லாட்ட மாட்டிக்குவோம். என்ன அர்த்தம்? எழுப்பலாம் பட மாட்டோம். ஒரு பேச்சுக்கு நீங்க சொல்ற மாதிரி நாங்க எழுப்பப்பட்ட மாட்டிக்குவோம் அல்லாட்ட, அது உண்மைதான். ஆனா எழுப்பப்பட மாட்டோம் என்று அந்த மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று குர்ஆன் நெடுகில் இந்த வார்த்தை பதிவு வைக்கிறோம். இப்படி ஹூத் நபிட்ட கேட்டாங்க, இப்படி வேற வேற இறை தூதர்கள்ட்ட கேட்டாங்க, இப்ராஹிம் நபிட்ட கேட்டாங்க, எல்லா நபிட்ட கேட்டாங்க, இந்த நபிட்ட கேட்டிருக்கிறாங்க என்று மறுமை நாளை நம்பக்கூடியவர்கள் இத்தகைய வாசகங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப எல்லாருக்கும் வந்திருக்கு இந்த சந்தேகம். எல்லா சமுதாய மக்களுக்கு வந்திருக்கு. அல்லாஹ் உடனே மறுக்கல. உடனடியே என்ன பண்ணிட்டான், ஏண்டா நான் வந்து படைக்க மாட்டேன்னு நினைக்கிறியா, நீ எல்லாம் காஃபிர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்ட, நீ எல்லாம் நரகம் போயிட்ட, உன்னெல்லாம் நான் அழிக்க போறேன் என்று முடிவெடுக்கல. எல்லாருக்கும் பதில் கொடுக்கறான். நான் படைக்க மாட்டேன்னு நினைக்கிறானா, நபியே நீங்க கேளுங்க, நான் என்ன செஞ்சேங்கிறத அவன்கிட்ட முதல்ல சொல்லுங்க, அவன் புரியுறானான்னு பாப்போம்னு சொல்லி அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் பாருங்க. ஒவ்வொரு வசனமாக அல்லாஹ் சொல்லுகிறான். சூரா ஹஜ். இப்ப கேட்ட கேள்விக்கு பதில் ஒவ்வொன்னா வருது. 22வது அத்தியாயம் 5வது வசனம் அல்லாஹ் பேசுறான் பாருங்க. யா யுஹன்னாஸ், மனிதர்களே, இன் குன்தும் ஃபீ ரைபி மினல் பஅஸ். மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதில் நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால் நடக்குமா? அல்லாஹ் உயிரை கொடுப்பானா? கரெக்டா இந்த உடம்புக்கு தான் இந்த உயிர் வருமா? மண்ணோட மண்ணா போயிட்டுமே எடுத்துருவானா அல்லாஹ் அப்படின்னு உனக்கு சந்தேகமா இருக்குதா? நான் உனக்கு தெளிவுபடுத்துறேன், நீ கேளுங்கிறான். அல்லாஹ் சொல்றான், ஃபஇன்னா ஹலக்னாக்கும் மின் துராப். உன்னை நான் மண்ணால படைச்சேன், அப்படிதானே? உன்னை நான் எதால படைச்சேன்? மண்ணால் படைத்தேன். சும்ம மின் நுத்ஃபா, இந்திரிய துளியில் இருந்து உன்னை கொண்டு வந்தேன். சும்ம மின் அலகா, அந்த இந்திரிய துளி சதை கட்டியாக மாறியது. சும்ம மின் முதுகத்தன் முஹல்லகா, அதே போன்று வகைர முஹல்லகத்தின், இது முழுமைப்படுத்தப்பட்டது முழுமைப்படுத்தப்படாததுமான ஒரு வடிவத்துக்கு நான் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் கருவறையில் ஒரு குறிப்பிட்ட காலம் அதை நான் தங்க வைத்தேன். தங்க வைத்தது இலா அஜலி முசம்மா சும்ம நுஹ்ரிஜுக்கும் திஃப்லன், உன்னை நான் குழந்தையாக வெளியெடுத்தேன். பிறகு நீ வளர்ந்த, வாலிபத்தை அடைஞ்ச. சில பேர் சீக்கிரத்துல மௌத்தாயிட்டாங்க, சில பேர் வயோதிகத்தை அடைந்து தள்ளாத வயது வரை வாழ்ந்து மௌத்தாவறாங்க. மனிதர்களுடைய இது இவ்வளவு காரியத்தை சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வ தரல் அர்த், பூமியை நீ பாரு, ஹாமிதத்தன், அது வறண்ட நிலையில் இருக்கிறது. ஃபைதா அன்சல்நாஹ அலைஹில் மா, அதுல நான் தண்ணீரை ஊற்றுகிறேன், வானத்திலிருந்து நான் தண்ணீரை கொண்டு வரேன், அதை முளைப்பிக்க வைக்கிறேன், அதை மீண்டும் பயிராக நான் மாற்றுகிறேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி, உன்னை நான் முதல்ல படைச்சேன், முதலில் படைத்த எனக்கு அடுத்து படைப்பது கஷ்டமா லேசா? நீ அதை சிந்திக்கணுமா இல்லையா? நீ மாமா அல்லாஹ்க்கு ஆற்றல் உண்டா இல்லையா? நீ அதுக்குள்ள போகவே வேண்டாம். மறுமை பொய்ன்னு கூட வச்சுக்க, ஒரு பேச்சுக்கு தள்ளு. அல்லாஹ் தான் உன்னை படைச்சான்னு நம்புறியா இல்லையா? அதை முதல்ல சொல்லு. நம்ம சும்மா வரல, அல்லாஹ்வால தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கறத நம்புறியா இல்லையா? அல்லாஹ் தான் உன்னை படைச்சான் அப்படின்னா ரெண்டாவது முறை அல்லாஹ் படைப்பது கஷ்டமா லேசா? இந்த கம்ப்யூட்டர் இருக்குல்ல, இன்னைக்கு உள்ள கம்ப்யூட்டர், போன்லாம் வந்து ஒரு கம்ப்யூட்டரோட இன்னொரு வடிவம் தானது. இன்னைக்கு இருக்கிற ஸ்மார்ட் போன் எல்லாம் ஆரம்பத்தில் எல்லாருமே ஸ்மார்ட் போனை எடுத்து கண்டுபிடிச்சிட்டாங்களா? சார்லஸ் பாபேஜ் என்று சொல்லப்படுகிற ஒரு விஞ்ஞானி, அவர் தான் முதல்ல கால்குலேட்டர் கண்டுபிடிக்கிறார். அவர் கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அந்த கால்குலேட்டர் தான் எப்படி மாறுது, பிற்காலத்துல கம்ப்யூட்டரா மாறுது. பெரிய சைஸ்ல கம்ப்யூட்டர் வருது. மெமரி கார்டெல்லாம் 5 MB 2 MB 1 MB 50 KB இருக்கும். சைஸ் அவ்வளவு பெருசா இருக்கும். இப்ப சின்னதா ஹார்ட் டிஸ்கா கொண்டு வரான். 100 TB இருக்குதுங்கிறான். 100 TB என்ன கணக்கு? 1000 GB 1 TB. அது மாதிரி 100 TB இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வர மெமரி கார்டை சிறிதாக சுருக்கி கொண்டு வந்துடுறோம். மனிதனுடைய எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள்ல கம்ப்யூட்டராக ஸ்மார்ட் போனாக கொண்டு வந்து விடுகிறான். இதெல்லாம் எப்படி நடந்தது? ஆரம்பத்தில் ஒரு நபர் பட்ட கஷ்டம். அவர் சும்மாலாம் கண்டுபிடிக்கல கால்குலேட்டர். இந்த பல்பு கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஒரு பள்ளிவாசல் எடுத்துக்கிட்ட பள்ளிவாசலுக்குள்ள 100 பல்பு இருக்கும். அது குறைவான இருக்காது. அந்த அளவுக்கு பல்புகளுடைய எண்ணிக்கை அதிகமாக. பாத்ரூம்ல எல்லா இடத்துலயும் பல்புகள், வீடுகள்ல, கடைகள்ல எல்லா இடத்துலயும் மாட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த பல்பை கண்டுபிடிக்கிறதுக்காக தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற ஒரு விஞ்ஞானி ஏறத்தாழ 1000 முறை தோற்றிருக்கிறார். ஒரு பல்பு கண்டுபிடிக்க எத்தனை முறை தோத்தாரு? 1000 முறை தோத்தாரு. ரெண்டாவது பல்பு கண்டுபிடிக்க 1000 முறை தோத்தாரா? தோத்திருக்க மாட்டார். அடுத்த அட்டம்ப்ட்ல பல்பு கண்டுபிடிச்சார். இன்னைக்கு உலகத்தில் மனித எண்ணிக்கையை விட பல்பு சாதனங்களுடைய எண்ணிக்கை அதிகம். அது எப்படி முதல்ல படைக்கும்போது கஷ்டப்பட்டா, ரெண்டாவது படைக்கும் போது ஈஸி ஆயிடுச்சு. ரெண்டாவது படைக்கும் போது எப்போதுமே ஈஸி தான். அல்லாஹ் முதல்ல படைக்கும் போது ஈஸியா படைச்சான். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வார்த்தையை சொல்கிறான் பாருங்கள். சூரா
நாசியா 79வது அத்தியாயம். அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ்ஸமா பனாகா, படைப்பதில் நீ கஷ்டமானவனா அல்லது வானமா? அல்லாஹ் நம்மகிட்ட கேட்கிறான், படைக்கப்படுறதுல மனுஷன் கஷ்டமா வானம் கஷ்டமா? வானம் தான் கஷ்டம். பனாகா, அதையே நான் தூக்கி நிறுத்திட்டேங்க. நான் உன்னை படைக்க நீ கஷ்டம் நினைக்கிற, ஏதோ நீ பெரிய ஆள் மாதிரியும் உன்னை என்னால படைக்கவே முடியாது, எனக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். நான் வானத்தையே தூக்கி நிறுத்தியாச்சு, பூமியை நிறுத்தியாச்சு, சூரியன் சந்திரனை நிறுத்தியாச்சு. உன்னை விடலாம் எல்லாம் எல்லாமே உன்னை விட பெருசுதான். நீ மட்டும் தான் சின்ன பொருள். உன்னை விட எல்லா பிரம்மாண்டமான பொருளை நான் படைச்சு வச்சிருக்கிறேன். நீ என்கிட்ட என்ன கேட்கிற? என்ன மறுபடியும் எல்லாம் கொண்டு வருவானா? மீண்டும் அவன் படைப்பானா? அப்படி நீ கேட்கிற. இது எவ்வளவு அறிவீனமான ஒரு வாதம் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த இடத்தில் பதிய வைப்பதை நம்மால் பார்க்க முடியாது. எனவே மறுமையை பொறுத்த வரைக்கும் யதார்த்தமாக நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அது உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நீங்க முதல்ல உங்க மனசுக்கு சொல்ல வேண்டியது, என்ன அல்லாஹ் படைச்சாங்கிறது உண்மைனா அவன் 2வது இல்ல 2 லட்சம் வாட்டியும் அவன் படைப்பான், 2 கோடி வாட்டியும் அவன் படைப்பான். அவனுக்கு அது கஷ்டம் கிடையாது. முதல்ல படைச்சிட்டாமல, லேசா படைச்சானே இல்லையா? அல்லாஹ் ஏதாவது கடினமான பொருளை வச்ச மனுஷனை படைச்சான். ஒரு பாறை எடு, அதுல சில ட்ரில் எல்லாம் போட்டு அவனை மண்டையை உருவாக்கு, தலையை அப்படியே படைச்சான். இந்திரிய துளியில இருந்து படைச்சான். மனுஷன் எதுல இருந்து வந்தோம்? இந்த இந்திரிய துளின்னு கையில எடுத்து பாக்குறது இருக்கு, அது அந்த அளவு கூட இல்லையா? அதுக்குள்ள 30 லட்சத்துக்கு மேற்பட்ட ஸ்பெர்ம் துளிகள் இருக்குமா. அந்த இந்திரிய துளிகளுக்குள்ள விந்தணுக்கள் என்பது 30 லட்சத்துக்கு மேற்பட்ட அளவிற்கு அதுல இந்திரிய துளிகள் என்பது இருக்கும். அதுல ஒண்ணுதான் போட்டியிட்டு எங்க போகுது? கருவறைக்குள்ள போகுது. நம்ம கையில பாக்குற பொருள் இல்ல, அதுல இருந்து வரல. அதுக்குள்ள இருக்கிற கோடிக்கணக்கான ஒரு பகுதியில ஒரு பகுதி தான் இந்த கருவறைக்குள் சென்று நாம் கருவாக உண்டாகி மனித தோற்றத்தில் நிற்கிறோம். அது படைக்கப்பட்ட விதத்தை நீ பார்க்க மாட்டியான்னு கேட்கிறோம். இந்த கருவுல வச்சிருந்தனே, அது அட்டை பூச்சியா மாறுச்சு, சலை துண்டா இருந்துச்சு. 3 மாச பிள்ளையா உன்னை வெளியெடுத்திருந்தா இந்த மனுஷ உருவம் கிடைச்சிருக்குமா? விரலு கையு காலு யாரு கொண்டு வந்தது? கண்ணு மூக்கு பல்லு தலையில உள்ள முடி யாரு கொண்டு வந்தது? இவ்வளவு காரியத்தை நுட்பமா நான் படைச்சிருக்கேன். யாருக்காவது மாற்றம் இருக்குதா? உலகத்துல எந்த மனுஷனா முதுகுல கண்ணு வச்சு வந்தான்? அல்லது அவன் கைக்கு கீழே தான் தலை இருந்துச்சு, அவன் கால் 2 தலைக்கு மேல இருந்துச்சு அப்படின்னு மனுஷன் வந்தானா? மனுஷன் வரல. அப்ப எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி அமெரிக்காக்காரன் ஒரே மாதிரி இருக்கிறான், இந்தியாக்காரன் ஒரே மாதிரி இருக்கிறான், ரஷ்யாக்காரன் ஒரே மாதிரி இருக்கிறான். நிறத்துலதான் வேறுபாடு இருக்குதே தவிர மனிதர்கள் ஒரே படைப்பாக வந்திருக்கிறாங்க. இது உனக்கு தெரிய வேண்டாமான்னு கேட்கிறான். எல்லாரும் ஒரே ஜெராக்ஸ் மிஷினை கொடுத்தீங்களா? எல்லா வீட்டு பிள்ளையும் ஒரு பொம்பளை தான் பெத்தெடுத்துச்சா? மொத்த 800 கோடி பேரையும் ஒரே ஒரு ஆணும் ஒரு பெண்ணு சேர்ந்து மட்டும் தான் பெத்தெடுத்தாங்களா? தனித்தனி தம்பதியர்கள், தனித்தனி மொழி, தனித்தனி இனம், தனித்தனியான வாழ்க்கை. ஆனால் வரக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ஒரே மனித இனமாக இருக்கிறீங்க. உங்களுக்கு இதுல வித்தியாசம் தெரியலையான்னு கேட்கிறேன். இவ்வளவு பெரிய படைப்பு நான் படைச்சிருக்கிறேன்னா இதை செஞ்ச எனக்கு மறுபடியும் உன்னை அழிச்சிட்டு மீண்டும் உன்னை கொண்டு வருவது எனக்கு கஷ்டமா லேசா? அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் ஏராளமான வார்த்தைகளை கொண்டு பதிவிடக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று இந்த மறுமையை நம்புறதுல இருக்குல்ல, இதுல நீங்க கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து நீங்கள் பார்த்தால் மன ரீதியான நிம்மதிங்கிறது மறுமை நம்பிக்கையில மட்டும்தான் இருக்கு, வேற எதுலையுமே கிடையாது. ஒருத்தன் மறுமை நம்பல, கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான், இருண்டு போட்டோம், அது கடவுள்ல நீதியெல்லாம் தரமாட்டான், நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அதோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் உலகத்தில் ஏற்படக்கூடிய இன்னல்களை அவன் சகிக்க மாட்டான். உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அவன் தாங்கிக் கொள்ள மாட்டான். இன்னைக்கு சமுதாயத்தில் நீங்க நிறைய இடத்துல தீவிரவாத சிந்தனைகளை பார்க்கலாம். ஏதோ முஸ்லீம் தான் தீவிரவாதம் பண்றான் அப்படின்னு. எல்லா மதத்திலும் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள், எல்லா இனத்துக்கும் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் தீவிரவாதி என்று ஒரு கூட்டம் உண்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்று பெயர்ல தீவிரவாத கூட்டம் இருக்கிறது. கடந்த தீபாவளி தினத்தன்று அந்த நம்முடைய நாட்டின் பிரதம மந்திரி பேசுகிறார், கம்யூனிஸ்ட் தீவிரவாதிகள் எல்லாம் முழுசா அழிச்சிட்டோம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டே கிடையாது, இனிமேல் இந்த ஆண்டுதான் தீபாவளியை மக்கள் எல்லாம் நிம்மதியாக பாதுகாப்பாக கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு அவர் ஒரு வடை சுட்டார். இப்படி இது எல்லா விதமான கொள்கை கோட்பாடுகளுக்கும் தீவிரவாத கூட்டம் என்பது உலகத்தில் இருக்கிறது, எல்லா நாட்டிலும் இருக்கு. இந்த தீவிரவாத கூட்டம் இல்லைன்ற நாடே கிடையாது. அமெரிக்கா நீங்கள் வல்லரசு நாடு என்று சொல்லுகிறீர்கள், அந்த வல்லரசு நாட்டுக்குள்ள ஒரு ஜனநாயக கட்சியை, மக்களவை கட்சியை எதிர்க்கக்கூடிய தீவிரவாத படைகள் என்று உண்டு, கூலிப்படைகள் உண்டு. இந்த கூலிப்படைகளோ தீவிரவாத படைகளோ ஒரு நாட்டை எதிர்ப்பவர்களோ ஏன் அவங்க உருவாகிறார்கள் என்ற அந்த அடிப்படை சித்தாந்தத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். தங்களுக்கு ஏற்பட்ட இழுக்கை பிரச்சனையை அவங்களால் தாங்க முடியல, இதுக்கு எப்படியாவது எதிர்வினை கொடுத்து விட வேண்டும் என்று உலகத்தில் அவங்க துடிப்பதன் காரணத்தினால்தான் தீவிரவாத சிந்தனை என்பதை உருவாகிறது. உலகம் பார்த்து மிரண்டு போன ஒரு பெரும் பயங்கரவாத கூட்டம் என்று சொன்னால் அது LTT என்று சொல்லப்படுகிற இலங்கையில் உள்ள விடுதலை புலிகள். அதெல்லாம் இப்ப இல்ல, மொத்தமா அழிச்சு ஒழிச்சாச்சு அதை. ஆனால் அவர்களால் எவ்வளவோ லட்சக்கணக்கான உயிர்கள் போயிருக்கிறது. இஸ்லாமியர்களும் போயிருக்கிறாங்க, மாற்று மதத்தவங்க போயிருக்கிறாங்க.
அப்படி ஒரு கூட்டம் இருந்து ஒரு பெரும் தீவிரவாத செயலை செய்தார்கள். பல நாடுகள் மிரண்டாங்க, பயந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், ஏன்பா அப்பாவி மக்களை கொள்ற, என்ன கொள்ளும்போது நீ பாத்துக்கிட்டு தான் இருந்த, யாரு எங்களுக்காண்டி கேட்டா நியாயம், அதனால தான் நான் எங்களுக்கு நியாயம் கிடைக்கல, கடைசி வரைக்கும் கிடைக்கல, நாங்க அப்பாவி மக்களை கொள்ளுகிறோம் என்று அப்பாவி பொது ஜனங்களை கொள்ளக்கூடிய இடத்தில் எல்லா தீவிரவாத அமைப்புகளும் வருகிறார்கள் என்றால் தங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை அவனால் சகித்துக் கொள்ள முடியல. இஸ்லாமியர்கள் ஒருவேளை தீவிரவாத செயலை செய்யறாங்க அப்படின்னா அது செய்யறதுக்கு முழு தகுதி உங்கள்ட்ட உண்டு. ஏன்? அவ்வளவு விதமான நெருக்கடிகளை ஒவ்வொரு நாடுகளையும் சந்திக்கிறார்கள். ஆனா செய்யவும் மாட்டாங்க, செய்யவும் கூடாது. எவ்வளவு பிரச்சனை வரட்டும், வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படுகிறதா, கல்வி உரிமை பறிக்கப்படுகிறதா, முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்களா, எதை கண்டும் இஸ்லாமியர்கள் தீவிரவாத செயலில் ஈடுபட மாட்டார்கள். ஒருத்தர் 2 பேர் இந்த மார்க்க அறிவு இல்லாமல் மறுமை சிந்தனை இல்லாமல் ஈடுபடுவான். ஆனா மத்தவன் யாரும் ஈடுபட மாட்டான். என்ன பிரச்சனை வரட்டுமே, ஒரு நாளும் ஆயுதத்தை எடுப்போம் தீவிரவாதத்துக்கு செல்வோம் என்ற இடத்துக்கு வரமாட்டோம். ஏன்? எனக்கு தான் இன்னொரு தீர்ப்பு நாள் இருக்குல்ல. இங்க நான் ஏமாந்துட்டேன், என்ன ஏமாத்திட்டாங்க, ஒரு வக்கீல் ஏமாத்திட்டாரு, ஜட்ஜி ஏமாத்திட்டாரு, கோர்ட் ஏமாத்திருச்சு, ஜனநாயகம் ஏமாத்திருச்சு, எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. ஆனா வேற ஒரு நீதிபதி ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஒரு தீர்ப்புனால கொண்டு வருவான், உரிச்சிருவாங்கிறதுல முழுமையாக நம்பிக்கை வைத்திருப்பது யாரு? நாம தான். இங்க கிடைச்சதெல்லாம் என்ன நீதி, மேல ஒருத்தன் கொடுப்பான் பாரு நீதி, நம்புறோம். அதனால எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, தீவிரவாத சிந்தனைக்கு செல்லாத ஒரு சமூகம் இந்த இஸ்லாமிய சமூகம். ஒருவேளை ஒரு 4 பேர் போயிருக்கிறான்னு இங்க, அவனுக்கு மார்க்கம் தெரியாது, அவன் முட்டாப்பே, மார்க்கத்தையோ குர்ஆன் ஹதீஸையோ அறியாத ஒருவனாகத்தான் இருப்பானே ஒழிய, இந்த மார்க்கத்தை உணர்ந்த ஒருவன் எக்காரணத்தை கொண்டும் ஆயுதங்கள் மூலமாக தீர்வை எதிர்பார்த்தவன் நிற்க மாட்டான், கிடைக்கவும் செய்யாது. மார்க்கம் அதன் பக்கம் ஏவும் செய்யவில்லை. சரிங்களா? இது ஒரு பக்கம். மறுபக்கம் பார்த்தால் இன்றைக்கு சமுதாயத்தில் மன உளைச்சலில் சாகிறார்கள். எல்லா இடத்திலும் அதிகம். நடிகன் தான் நல்லா இருக்கான்னு நம்ம நினைக்கிறோம், சாகரம் அதிகம் நடிகனா தான் இருக்கிறோம். ஒண்ணு நடிகனா இருக்கிறோம் அல்லது நடிகையா இருக்கிறோம். புகழை பெற்று விட்டாச்சு, பொருளாதாரத்தை பெற்றுக் கொண்டாச்சு, எல்லாத்தையும் அடைச்சாச்சு. ஆனா அவனுக்கு மன நிம்மதி கிடைக்கல. சில சோர்வு, மனசோர்வு, அதனால் எல்லா விதமான இடங்கள்ல உள்ளவங்க தற்கொலை பண்றாங்க. கொரோனா காலத்துல பஸ், அதாவது ஒரு போலீஸ் அதிகாரியாக இருப்பவர் தற்கொலை செய்கிறார். மன உளைச்சல், என்னால இங்க ஒரு நிம்மதியை இருக்கவே முடியல அப்படின்னு. ஒரு நர்ஸ் தற்கொலை பண்றாங்க, டாக்டர் தற்கொலை பண்றாரு. இப்படி எல்லா விதமான துறைகளை சார்ந்தவர்கள், மாற்று மருத்துவர்கள் அத்தனை பேரும் தற்கொலை என்ற சிந்தனை நோக்கி பல மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். சின்ன சின்ன பசங்களாம் இன்னைக்கு தற்கொலை சிந்தனை. இந்த சிந்தனை இஸ்லாம் தடுக்கிறது. இந்த தடுக்குது அப்படின்னா சும்மா மட்டும் தடுக்கல, உனக்கு எவ்வளவு பெரிய மன கஷ்டம் வரட்டும், கூலியை தரதுக்கு அல்லாஹ் இருக்கிறான். என்ன கொஞ்சம் டிலே ஆகுது, அவ்வளவுதான். அது ஏனாவது டிலே ஆக்குறானே ஒழிய தரமாட்டான்னு கிடையாது. அல்லாஹ் டிலே பண்ணி கொடுக்கிற எல்லாமே சிறப்பா மட்டும் தான் இருக்கும். அல்லாஹ் என்னன்னா ஒஸ்டான ஒரு காரியத்தை டிலே பண்ண மாட்டான், ஒஸ்ட தரவே மாட்டான். அதை அவன் டிலே பண்ண மாட்டான், லேட் பண்ண மாட்டான். அவன் கண்டிப்பாக தாமதப்படுத்துகிறான் சிறந்த ஒன்றுக்காகத்தான் என்று சொல்லி, அவ்வளவு பெரிய மன உளைச்சல் ஏற்பட்ட போதும் இன்றைக்கு மனதைரியத்தோடு நின்று போராடுகிற இடத்தில், வாழ்க்கை பயணத்தை தொடருகிற இடத்தில் இந்த சமூகம் இருக்கிறது என்றால் அதற்கு மறுமை சிந்தனை தான் காரணம். குஜராத்தில் பல்கிஸ் பானு என்று சொல்லப்படுகிற ஒரு இஸ்லாமிய பெண் கற்பழிக்கப்பட்டு, அந்த பெண்ணுடைய குழந்தை கொலை செய்யப்பட்டு, அந்த குற்றவாளிக்காண்டி 20 வருஷமா அந்த அம்மா போராடுது, இன்னமும் போராடுது. இன்னும் குற்றவாளிக்கு நியாயமான முறையில தண்டனை கொடுத்த பாடி இல்லை, ஆனா போராடுது. நம்ம கற்பு போயிடுச்ச, பிள்ளைய கொண்டானே, பேசாம நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு எதுக்கு தூக்கல ஒங்கிடலாமே, இங்க போராடுற வரைக்கும் போராடுவோம், இங்க கிடைச்சா நீதி கிடைக்கிறது, கிடைக்காம போகுது, மறுமையில கிடைக்காம போயிட போகுது என்ற நம்பிக்கை தான் இந்த இஸ்லாமியர்களை தொடர்ச்சியாக வாழ்க்கை பயணத்தில் ஓட வைத்துக் கொண்டிருக்கிறது. மறுமை நம்பிக்கை சும்மா கிடையாது. அல்லாஹ் சும்மா நம்ம நம்பிக்கை நமக்கு கொண்டு வரல. இந்த நம்பிக்கை தான் நமக்கு சகிப்புத்தன்மை தருகிறது. நீங்க உலக ரீதியான பிரச்சனை விடுங்க, குடும்ப பிரச்சனையில செத்துருக்கணுமா இல்லையா? எல்லாரும் செத்துருக்கணும், எல்லா குடும்ப ஆண்களும் செத்துருக்கணும். பொருளாதார நெருக்கடி தாங்க முடியல, வீட்டினுடைய குடும்ப பெண்கள் அல்லது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டைகள், சச்சரவுகள், இதையெல்லாம் பார்த்து சாகணும்னு முடிவெடுத்தா, ஒருவேளை இஸ்லாம் தற்கொலைக்கு அனுமதி கொடுத்துருச்சுன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு சமுதாயத்துல பாதிக்கும் மேற்பட்ட பேர் செத்து போயிருவாங்க. தாங்க முடியாத சோதனைகள், அனுமதின்னு ஒண்ணு இஸ்லாம் கொடுத்திருந்தா பாதி பேருக்கு மேல செத்திருப்பாங்க. அவ்வளவு பேருக்கு மனசுல ஏராளமான ரணம், குடும்ப ரீதியாகவோ சமுதாய ரீதியாகவோ நாட்டு ரீதியாகவோ பிரச்சனைகள் இருக்கும், செத்தரலான்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சமுதாய மக்களை அல்லாஹ் தடுத்து வைத்திருப்பதை இந்த மறுமை நம்பிக்கையில தான். நீ ஏன் சாகணும், நீ செத்துறாது, செத்துட்டா மறுமையில நீ மாட்டிக்குவ, தனியா தற்கொலை பண்ணதுக்கு நீ மாட்டிக்குவ. ஆனா நீ என்னுடைய தீர்ப்பை, என் நியாயத்தை நீ எதிர்பார்த்தீன்னு உனக்கு நான் தரேங்கிறான்ல. இன்னும் சொல்ல போனா உலகத்துல நீதி கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எங்கேயுமே நீதி கிடைக்காது. நபி நினைச்சால் நீதி எல்லாம் கிடைக்காது, தீர்ப்பு தான் கிடைக்கும். தீர்ப்பு வேற, நீதி வேற. ஒரு பேச்சுக்கு, ஒரு குழந்தை கொலை செய்யப்பட்டுருச்சு, கொன்னவனை பிடிச்சாச்சு, கொன்னவனை கொன்னாச்சு.
நீதி கிடைச்சிருச்சா? கொன்னவனுக்கு தண்டனை தான் கிடைச்சிருக்கு. நீதி எங்க கிடைச்சது? நீதி யாராலையும் கொடுக்க முடியாது. நீதினா என்ன தெரியுமா? இறந்து போன பிள்ளைக்கு மறுபடியும் உயிரை கொடுக்கணும், அதான் நீதி. செத்து போன பிள்ளை மீண்டு வரணும், அதுக்கு வாழ்க்கை போச்சுல. ஒரு பிள்ளைய கொன்னாச்சு, கற்பழிச்சான், கொன்னுட்டான். பணத்தை திருடுன வேற. 5 லட்சம் திருடிட்டியா, பதிலுக்கு அவனை அடிச்சு, அல்லது அவன்கிட்ட காசு இல்ல, சரி அரசாவது 5 லட்சம் கொடுத்தா அவன் நிம்மதி. போன 5 லட்சம் 1 மாசம் கழிச்சு திருப்பி கிடைச்சிருச்சு. நகையை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான், அரசே நமக்கு நகை வாங்கி கொடுத்துருச்சு, நிம்மதி. இதுக்கு பேர் என்னது? நீதி. உயிர் போயிடுச்சு, போன உயிரை திருப்பி தர முடியுமா? கொன்றவனை கொன்னரலாம், ஆனா போன உயிர் திரும்பாது, அது திரும்பி வராது. 40 உயிர் போச்ச கரூர்ல, திரும்பி வந்துருச்சா? வந்துருமா? அது நீங்க எத்தனை லட்சத்தை கொடுத்தாலும் 20 வருஷம் இல்ல 40 வருஷம் நீங்க அமௌண்ட் கொடுத்தாலும் திரும்பி அந்த உயிர் வராது. அப்ப நீதிங்கிறது யாரால கொடுக்க முடியும்? அல்லாஹ்வால தான் கொடுக்க முடியும். இறந்து போன அந்த உயிர்களுக்கு வேறு ஒரு இடத்துல நித்திய வாழ்க்கையில ஒரு வாழ்வை அல்லாஹ் தருவான், அதான் நீதி. நீதியை முழுமையாக தர வேண்டும் என்றால் அது அல்லாஹ்வால மட்டும்தான் முடியும். நபியே நினைச்சாலும் உலகத்துல நீதி கொடுக்க முடியாது. தீர்ப்பு கொடுக்கலாம், என்ன பண்ணி கொன்னுட்டியா, இவனை பிடிச்சு கொன்றுங்க, அவ்வளவுதான் செய்ய முடியும். இழந்த மானத்தை, இழந்த மனக்கவலையை, இழந்த ஏற்பட்ட எல்லா விதமான நஷ்டங்களை, கஷ்டங்களை, அதுக்கெல்லாம் தீர்ப்பை தான் தர முடியுமே ஒழிய நீதியை தர முடியாது. ஆறுதல் கொடுக்க முடியுமே தவிர அவர்கள் மன நிம்மதி அடைய வைக்க முடியாது. அது யாரால தான் முடியும்? அல்லாஹ்வால தான் முடியும். இஸ்லாம் அதனால தான் சொல்லுது, மறுமைன்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் நம்புவதனால் உங்கள் உள்ளத்துக்கு ஏற்பட்ட மன வலிமை மட்டும் கிடையாது. நம்புனா மட்டும்தான் நீங்கள் நாளை மறுமை நாளில் அந்த மறுமை வாழ்க்கையினுடைய சுகத்தை, இன்பத்தை அடைய முடியும். அல்லாஹ்க்கு ஆற்றல் உண்டுன்னு நம்புற விஷயமே மறுமை தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஊர் உலகத்துல குழந்தைகள் கற்பழிக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், கொள்ளையடிக்கப்படுகிறது, எல்லா அட்டுலையும் நடக்குது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான், பார்த்துக்கிட்டே இருப்பான், ஒண்ணுமே செய்ய மாட்டான், மறுமையை கொண்டே வர மாட்டான். அல்லாஹ்வை நம்ம எப்படி சித்தரிக்கிறோம்? நீங்க மறுமையை நம்பல அப்படின்னா அல்லாஹ்வை எப்படி சித்தரிக்கிறோம் தெரியுமா? அல்லாஹ்வை விட கொடிய மனம் கொண்டவன் ஒண்ணுமே கிடையாது, அப்படி சித்தரிக்கிறோம். அதாவது அர்த்தம். மறுமையை அவன் கொண்டே வரமாட்டான், அட்டூழியம் பண்றவன் அட்டூழியம் பண்ணிக்கிட்டே இருப்பான், அழியிறவன் அழிவான், அப்பாவிகள் சாவான். ஆனா கடவுள் என்ன பண்ணுவாரு? பார்த்து கொண்டே இருப்பார், ஒண்ணுமே கேட்க மாட்டார், அட்டூழியக்காரன் கையை ஓங்க வைத்துக் கொண்டே இருப்பார். என்றால் கடவுள் எப்படிப்பட்டவர்? உலகத்தில் இங்க இருக்கிறவர்லாம் அயோக்கியனே கிடையாது, கடவுள் தான் மிகப்பெரிய கொடூர மனநிலை என்ற சிந்தனை வரும். ஆனா அல்லாஹ் அப்படி இல்லை. அல்லாஹ் சொல்றான், எல்லாம் நடக்கட்டும், தீர்ப்பு கொடுக்கலன்னா நிக்கல். தீர்ப்பு எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், கொம்பு உள்ள ஆடு கொம்பு இல்லாத ஆட்டை உலகத்துல முட்டி இருக்கும். ஆட்டுக்கறி உண்டா? அது எதுக்கு முட்டும்? பணத்துக்காக முட்டும். தங்கத்தை அந்த ஆடு வச்சிருக்கு, ஆட்டை அடிச்சு புடிங்கிருவோம் அப்படின்னா முட்டும். ஒரு இலைக்கும் பழத்துக்கு சண்டை, அது புத்தி, அவ்வளவுதான். ஆனா அல்லாஹ் சொல்றான், இது அநியாயம் தானே, இந்த அநீதிக்கு நான் நீதி கொடுப்பேங்கிறான். இந்த அநியாயம் மறுமை நாளில் விசாரிக்கப்படும், நீதி வழங்குவேங்கிறான். நீதி எப்படி கொடுத்தான்? அவனை அடிச்சிட்டானா, பதிலுக்கு நீ அவனை அடி, இதான் நீதி. இந்த மறுமை என்ற இந்த சிந்தனையை நம்புவது என்பது அது அல்லாஹுவை நீதிவான் என்று ஏற்றுக்கொள்வதற்கு சமமானது. மறுமை என்ற ஒன்றை ஒருவன் மறுப்பானேயானால் அவன் யாரையும் சேர்த்து மறுத்துட்டான், அல்லாஹ்வையும் மறுத்துட்டான். அல்லாஹ் ஒரு அநியாயக்காரன் என்று சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு காரியம்தான் மறுமை இல்லை என்று சொல்லக்கூடிய நிகழ்வு. எனவே ஒவ்வொரு ஈமான் கொண்டவர்களும் இந்த விஷயத்தை ரொம்ப ஆழமான முறையில், மறுமை எந்த அளவுக்கு வரும் அப்படின்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை அப்படின்றது எந்த அளவுக்கு உறுதியோ, சூரியன் மறைந்தால் மறுநாள் விடியல் ஆகும் என்பது எந்த அளவுக்கு உறுதியோ, அதை விட 1000 மடங்கு லட்சம் மடங்கு உறுதியானது கட்டாயம் படைப்புகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட எல்லா பாதிப்புகளையும் அல்லாஹ் நியாய தீர்ப்பு நாளில் கொண்டு வருவான், விசாரிப்பான். அதுக்கு அல்லாஹ் சொன்ன ஒரு உதாரணத்தை பாருங்க. திருமறை குர்ஆனில் 81வது அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான், இதல் மௌஊதத்து சுஇலத் பி ஐயி தம்பின் குத்திலத். உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தை அவள் என்ன காரணத்திற்காக வேண்டி கொல்லப்பட்டாள் என்று எழுப்பி விசாரிக்கப்படுவாள். சமுதாயத்தில் இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, ரோமர்களுடைய அவர்கள் ஆட்சி காலமாக இருக்கலாம், பைசாந்தியர்கள் ஆட்சி காலமாக இருக்கலாம், மனிதன் தோன்றி என்றைக்கு நாகரிகம் வளர்ந்தது என்று சொல்லுகிறார்களோ அத்தனை காலத்திலும் பெண் குழந்தைகள் கேவலமாக பார்க்கப்பட்டார்கள், இழிவுபடுத்தப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். அரபு குலத்திலும் இது இருந்தது. ரசூலுல்லாஹ் தான் முதல்ல அதை உடைச்சாங்க. பொம்பளை பிள்ளைய பெத்தா கொல்லணும்ன்ற இடத்துல மாற்றமா நபியாவதுக்கு முன்னாடி 4 பொம்பளை பிள்ளை பெற்று வளர்த்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள். அப்ப அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்த குர்ஆனினுடைய ஆயத்து சொல்லுகிறது, இந்த குழந்தையை கொண்டுட்டு போயிடறான். குழந்தை பிறந்ததும் தெரியாது, செத்ததும் தெரியாது, அடையாளமே தெரியாம கொண்டுறான். ஒரு புள்ள பிறக்குன்னு வைங்களேன், இவனே சங்க நெரிச்சு கொண்டுட்டு, என்னடா புள்ள பறக்கும் போது செத்துருச்சு, எவனா கண்டுபிடிக்க முடியுமா? யாருக்கு தெரியும்? பெத்த தாயே கொள்றான்.
தாயும் கொள்றா, தந்தையும் கொள்றா, குடும்பமே சேர்ந்து கொள்ளுது. கொண்டுட்டு என்ன பண்ணிடுறாங்க? இல்ல அது அந்த பிள்ளையா தான் செத்து போச்சு, அது உடம்பு முடியல போல செத்துருச்சுமாங்க. உலக கண்ணை நீ மறைச்சிட்டியா? அல்லாஹ் சொல்ற இது ஆஃப்டர் ஆல் ஒரு உயிர். இது எப்படி ஆஃப்டர் ஆல் ஒரு உயிர்? நீ எங்கேயோ பெற்று எங்கேயோ மூளை முடுக்கல கொண்டு போய் புதைச்சிட்டு போயிருப்ப, நான் அதை கொண்டு வருவேங்கிறேன். அது போனா போட்டுன்னு விட்டுறலாம்ல. அதெல்லாம் முக்கியமா பெரிய பெரிய விஷயத்தை பத்தி பேசணுமா இல்லையா? கொள்ளை அடிச்சதை பத்தில பேசணும் அப்படின்னு நல்லா சொல்லல. அற்பமாக ஒரு உயிர் போயிருந்தாலும் சரி, அது ஒரு பொம்பளை பிள்ளை உயிர், பெத்தவனே கொண்டுட்டான், வறுமைக்கு பயந்து கொண்டுட்டான், என்னதுக்கோ கொண்டான், ஒரு உயிரை நீ கொண்டிருந்தாலும் சரி, அதையும் நான் மறுமையினால கொண்டு வந்துடும். புள்ள வந்துடும். யாரை கொண்டு வருவேன்? அந்த பிள்ளை உலகத்தை கண்ணை திறந்து கூட பார்த்திருக்காது, பிறந்த பிள்ளை கண்ணு தெரிஞ்சிருக்காது, அந்த பிள்ளையை நான் கொண்டு வந்துடுவேன் மறுமையினால. கொண்டு வந்து நீ என்ன காரணத்துக்கு கொல்லப்பட்ட, உன்னை ஏன் இவன் கொன்னான், உங்க தகப்பனார், உன் தாயார், உன் குடும்பத்தவர்கள் ஏன் கொன்னாங்க, நான் அதை கொண்டு வந்து விசாரிப்பேங்கிறோம். மறுமை எந்த அளவிற்கு நியாயமானது, எந்த அளவிற்கு இறைவன் நீதியை வழங்குவான்னா, அந்த பிள்ளைக்கு பிறந்ததும் தெரியாது, செத்ததும் தெரியாது. உண்மைதானே? அந்த பிள்ளைக்கு பிறந்தது தெரியுமா? இப்ப நம்மளாம் பிறந்தோங்கிறதா தெரியும், பிறந்துட்டோம், இத்தனை வருஷம் வாழ்ந்தோம் வளர்ந்தோம். அந்த பிள்ளைக்கு பிறந்ததும் தெரியாது, செத்ததும் தெரியாது. என்ன குறைஞ்சபட்சம் அந்த பிள்ளைக்கு வழிய வேணா உணர்ந்து இருக்கலாம் அந்த நேரத்துல. அதை தாண்டி அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனா அல்லாஹ் கேட்பேங்கிறான், அந்த பிள்ளையை கொண்டு வருவேங்கிறான். இதை விட நீதியை மிக அழகாக சொல்ல தெரிஞ்சவன் யார் இருக்கா? யார் சொல்ல முடியும்? கண்டிப்பா முடியாது. அப்ப மறுமை நாள் என்பது நீதியை கொடுப்பதற்காக, தான் நீதிவான் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் எல்லாம் கொண்டு வரான். அதுக்கப்புறம் தான் கூலி, அதுக்கப்புறம் தான் தண்டனை. கூலி கிடைக்கிற தண்டனை கிடைக்கிறதா ரெண்டாவது. விஷயம் யாரு? நான் நீதிவான், என் நீதிக்காண்டி எதிர்பார்த்த அத்தனை பேருக்கு நான் நீதி இங்க கொடுக்க போறேன், அநியாயம் செஞ்ச அட்டுழியம் செஞ்ச அத்தனை பேருடைய கருவையை அறுக்க போறேன் அப்படிங்கறத நிரூபிப்பதற்குத்தான் இந்த மறுமை நாள். எனவே மறுமை நாள் வராதுன்னு மனசு என்னதான் சொன்னாலும் சரி, அதை கண்டுகொள்ளாமல் கடந்து போயிரும். கட்டாயம் மறுமை நாள் வரப்போகுது. அதை யாரும் தடுத்தலாம் நிறுத்த முடியாது. நாம செய்த அநியாயத்திற்கு நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் அளித்துத்தான் ஆக வேண்டும் என்ற அந்த காரியத்தை உளமாற நம்பக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். இதன் தொடர் செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் நாம் அறிந்து கொள்வோம்.